வணக்கம். இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்திய அரசியல்லேயே எத்தனையோ இரும்பு பெண்மணிகளை நாம பார்த்திருக்கோம். இந்திரா காந்தியை சொல்லலாம். நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களை சொல்லலாம். ஆனா சமீப காலமாக இந்த பாசிச சக்திகளை ஒத்த மனுஷியா நெஞ்சில தைரியத்தோட எதிர்த்து நின்னு, "நீ என்ன வேணா பண்ணிக்கடா, நான் ஒரு கை பாத்துடுறேன்" அப்படின்னு சொல்லி களத்துல போராடக்கூடிய ஒரு பெண் சிங்கமாகத்தான் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மமதா பானர்ஜியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் கடந்த 2, 3 நாட்களாக நடந்த சம்பவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அதிரடியா களத்துல இறங்கி, "நீயா நானான்னு ஒரு கை பாத்துருவோம்" அப்படின்னு அமித்ஷா மோடிக்கு எதிராக சும்மா கெத்தா நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்லங்க. 12 ஆண்டு காலமாக எப்போ பாஜக ஆட்சிக்கு வந்ததோ, அப்போல இருந்தே அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் மேல ஒரு கண்ணு. எப்படியாவது வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சிய புடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இடி, சிபிஐ மூலமாக மமதா பானர்ஜிக்கும், அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பல தலைவர்கள பிஜேபி பக்கம் இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிஜேபியுடைய வெஸ்ட் பெங்காலுடைய மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு அவர் பிஜேபி பக்கம் வந்துட்டு தனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராவே உள்ளடி வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஜனவரி 8ஆம் தேதி அதிகாலை இடி திடீர்னு ரெய்டு போறாங்க. 2 இடத்துல போறாங்க. ஒண்ணு எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐபேக் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி இருக்கு. அரசியல தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். ஐபேக் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன் ஏஜென்சி. அதாவது தேர்தல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வடிவமைச்சு, தேர்தல வழி நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்சி, பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்த் கிஷோரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கன்சல்டன்சி 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமர் ஆறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னானா அது மிகையாகாது. அந்த ஏஜென்சி மேலயும் இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, அந்த ஏஜென்சியோடைய நிறுவனரான பிரதீக் ஜெயின் அவருடைய வீடுலயும் இவங்க ரெய்டு நடத்துறாங்க. திடீர்னு அதிகாலையில இந்த ரெய்டு நடக்குது. ஒட்டுமொத்த மீடியாவும் லோக்கல் மீடியா, நேஷனல் மீடியா, இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஐபாக் ஆபீஸ் வாசல்லயும், பிரதீக் ஜெயின் ஆபீஸ் வாசல்லயே தான் நின்னுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலுமே ஒரு அதிகாலையில எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஷாக்கோட தான் எந்திரிக்கிறாங்க. என்னடா மறுபடியும் இடி ரெய்டா? இந்த தடவை எதற்காக ரெய்ட் பண்றாங்க? அதுவும் குறிப்பாக ஐபேக் நிறுவனத்தை எதுக்கு ரெய்ட் பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிரடியா ஸ்டேட் போலீஸ் கமிஷனர், ஐஜி, டிஐஜி எல்லாரையும் கூட்டிட்டு நேரடியாக அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரதீக் ஜெயின் வீட்டுக்கு போறாங்க. அங்க இடி சென்ட்ரல் போலீஸ் போர்ஸோட சேர்ந்து அங்க அவங்க ரெய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படுறியே, ஒத்த மனுஷியா எல்லா மீடியாவுக்கும் முன்னால வாசல் வழியா நேரா உள்ள நுழையறாங்க. நேரா அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ்ஸ், மொபைல் போன்ஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பின்வாசல் வழியாலாம் ஓடி போகல பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு. நேரடியாக வாசல் வழியா வெளியில மீடியா முன்னால நின்னு, இதெல்லாம் என் கட்சி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள். இதுல நாங்க எங்களுடைய எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அத பத்தி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். கேண்டிடேட் லிஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னென்ன எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல வாக்குறுதி கொடுக்க போறோம். அதெல்லாம் டிசைட் பண்ணி நாங்க அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். பாஜக வெஸ்ட் பெங்கால்ல அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு பயந்து எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு எச்சைத்தனமான அரசியல்ல இறங்கி இருக்கிறாங்க. அதற்காக ஈடியை ஏவி விட்டு எங்களோட இந்த ஆவணத்தை எல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக அமித்ஷாவும் மோடியும் அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. எங்களுடைய ஆவணங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதனால நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அங்கிருந்து கிளம்பி நேரா ஐபாக் நிறுவனத்துக்கு போறாங்க. கூட ஸ்டேட் போலீஸ் போர்ஸ் இருக்கு. அவங்களுடைய அமைச்சர்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, எல்லாரும் போறாங்க. நேரா போய் ஐபாக் ஆபீஸ்லயும் இதையே பண்றாங்க. நேரா உள்ள போய் ஆவணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில இருக்கக்கூடிய மீடியால தைரியமா ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஒன்னால ஆனத பாத்துக்க அப்படின்னு நேரடியா சொடக்கு போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சவால் விடுறாங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நேரடியாக ஜனநாயக ரீதியாக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு தேர்தலை ஜெயிக்க உங்களுக்கு துப்பில்லைன்னா, இப்படி எடங்கி ரவுடி வேலை நீங்க பண்ணுவீங்கன்னா, நானும் உங்களுக்கு சளைச்சவ இல்ல. உங்க மொழியிலேயே உங்களுக்கு பதில் கொடுக்க எனக்கு தெரியும். நீங்க என்ன ஆயுதத்தை கையில எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை வச்சு உங்களை நான் போடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கெத்தா ஒரு பிரஸ் மீட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஈடி அப்படியே பதறி போய் வெலவெலத்து போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஏன்னா
மமதாவே நேரடியா வருவாங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் ஒட்டுமொத்த போலீஸ் போர்ஸோடையும் மக்கள் படையோடையும் சேர்ந்து வருவாங்க அப்படிங்கறத அவங்க சற்றிலும் எதிர்பார்க்கல. உடனே கதறிக்கிட்டு ஈபி போய் கொல்கத்தா ஹை கோர்ட்ல ஒரு ரிட் ஃபைல் பண்றாங்க. எங்களுக்கு தேவையான ஆதாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன ஆதாரங்கள்? எதற்காக இந்த ரெய்ட் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னால, அதாவது நான் சொல்றது கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021க்கு முன்னால 2020ல ஏதோ ஒரு கோல் ஸ்கேம் நடந்துதாம். அது மூலமாக ஹவாலா பணமான 20 கோடிய ஐபேக் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணி அத மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 20 கோடி ரூபாய் பணத்தை கோவால நடந்த எலெக்ஷன்ல திரிணாமுல் காங்கிரஸ் பயன்படுத்தி இருக்கு. இதற்கான ஆதாரங்களை திரட்டத்தான் ஈடி நாங்க ரெய்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கதையா அவுத்து விடுறாங்க. யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு விஷயம் 5 வருஷமா கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இப்ப எலெக்ஷன் வரதுக்கு 2 மாசம் முன்னால திடீர்னு ஈடிக்கு எங்க இருந்து ஞானோதயம் வந்தது? அதுவும் குறிப்பாக ஐபேக் நிறுவனத்தின் மீது இப்படி ரெய்டு நடத்தணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? அப்போ மமதா சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள்ல ஏதோ ஒரு அடிப்படை இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க. கடந்த 12 ஆண்டுகளாக, அதாவது 2014ல மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இடி மூலமாகவும் சிபிஐ மூலமாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் லீடர்ஸ தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பல விக்கெட் விழுந்திருக்கு. அதுல ஒரு விக்கெட் தான் சுவேந்து அதிகாரி. சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல அந்த ஆளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அவர் மேல இடி வழக்கு போட்டு சிபிஐ வழக்கு போட்டு அவரை பிஜேபி வாஷிங் மெஷின்ல போட்டு நல்லா தோச்சு குமுக்கி இப்ப பிஜேபியில சேர்த்துக்கிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கேஸ்ல எந்த ப்ரொசீடிங்ஸும் இல்ல. அப்படியே கடப்புல போட்ட மாதிரி இருக்கு. இதே மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள் மீதும், எம்பிக்கள் மீதும், எம்எல்ஏக்கள் மீதும் வழக்கு போட்டு அவங்கள அழக்கழிச்சிருக்காங்க. அதனுடைய உச்சகட்டம் தான் இது. இன்ஃபேக்ட் 2019-20 தேர்தலுக்கு முன்னால, பிரீவியஸ் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போலீஸ் கமிஷனர் விசாரிக்கணும் அப்படின்னு சிபிஐ வந்த பொழுது மமதா தைரியமா போய் கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணாங்க. என்ன மீறி உள்ள போய் விசாரிச்சுடுங்க பாக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. இந்த ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா முதல் முறையாக நேரடியாக ஒரு சிஎம்மும் ஒரு ஹோம் மினிஸ்டரும் இன்னைக்கு களத்துல மோதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியை நடுவுல வச்சுக்கிட்டு. இன்னைக்கு மீடியா பாத்தீங்கன்னா 2 பக்கமா டிவைடடா இருக்கு. பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கோதி மீடியா என்ன சொல்றாங்க? அது எப்படி ஒரு சிஎம் ஆபீஸ்க்குள்ள பூந்து ரெய்டு நடக்கும் போது இப்படி முக்கியமான ஆதாரங்கள்லாம் தூக்கிட்டு போகலாம். இடி கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல அவங்க ஒன்னும் சும்மா இல்ல. பதிலுக்கு அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றிய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சேர்ந்து தேவையில்லாம இந்த ஏஜென்சிஸை ஏவி விட்டு எங்களுடைய தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை திருட முயற்சி பண்றாங்க அப்படின்னு மம்தா தனிப்பட்ட முறையிலும் கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல ஹியரிங் வருது. இரு தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் அமளி துமளி ஏற்பட்டதுனால ஜட்ஜே பதறி போய் கேஸ 14ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. உடனே இடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. மமதா எடுத்துட்டு போன ஆவணங்கள் எல்லாம் உடனே கொண்டு வந்து எங்க கிட்ட சப்மிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு போகுது. பதிலுக்கு திரிணாமுல் காங்கிரஸும் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. இந்த வழக்குல எங்க தரப்புல விசாரிக்காம, எங்க சைட கேட்காம சுப்ரீம் கோர்ட் எந்த அதிரடி முடிவையும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேவியட்டை ஃபைல் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி மம்தா அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டாங்க. இந்த ரெய்டு நடக்கிற 1 மணி நேரத்துக்குள்ள இந்த சம்பவத்தை எல்லாம் முடிச்சிட்டு ஒரு பெரிய ரேலியை அனௌன்ஸ் பண்ணி தெருவுல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ள எங்க இருந்துதான் அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வந்ததுன்னு தெரியல. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அவ்வளவு மக்கள் நேரடியாக மேடையில மோடி, அமித்ஷாவை கழுவி கழுவி ஊத்துறாங்க. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், உங்க ஹோம் மினிஸ்டர் கொஞ்சம் அடக்கி வைங்க. இதேதான் சொல்றாங்க அவங்க மேடல. உங்களுக்கெல்லாம் ஜனநாயகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆட்சி உங்க கையில இருக்கு, அதிகாரம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்படி செஞ்சா அத வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்றதுக்கு நாங்க தொடர்நடுங்க இல்ல, களத்துல இறங்கி உங்களை திருப்பி அடிப்போம் அப்படின்னு மேடையிலேயே தைரியமா சவால் விட்டுருக்காங்க. பாத்துடலாம் நீங்களா நானா அப்படின்னு இன்னைக்கு களத்துல பெண் சிங்கமா ஒத்தையா தைரியமா நிக்கிறாங்க. மமதா பண்ணது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா டெமோக்ரஸில அவங்க பண்ணது தவறுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எதிர்கட்சி தலைவர்களோட பொறுமைக்கும் ஒரு அடவு இருக்கு இல்லங்க.
ஆட்சியும் அதிகாரமும் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு அலக்கழிப்பீங்க, அச்சுறுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க, அசிங்கப்படுத்துவீங்கன்னா, அத பார்த்துக்கிட்டு மத்தவங்க சும்மா இருக்கணும். அப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க சட்டத்துக்கு புறம்பா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்க மேலயே பழி போடுவோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு மம்தா நிரூபிச்சிருக்காங்க. அதனால ஒரு விதத்துல அவங்க செஞ்சத பார்க்கும் பொழுது, அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு நம்மளால நினைக்க தோணல. ஏன்னா ஈடியோடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படி. கடந்த 12 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 98% வழக்குகள் ஈடி ஆப்போசிஷன் லீடர்ஸ் மேல போட்டிருக்காங்க. ஆனா, இதுல எவ்வளவு கன்விக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1%. 100 பேர் மேல வழக்கு போட்டா, அதுல 1 தான் கன்விக்ஷன் ஆகுது. அதுவும் முக்கியமான தலைவர்கள் மேல போட்ட கேஸ் எல்லாம் அப்படியே கிடப்புல தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இடி, சிபிஐ போன்ற ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ எதிர்க்கட்சி தலைவர்கள பயமுறுத்துறதுக்கும், அச்சுறுத்துறதுக்கும் இவங்க எவ்ளோ அடியாட்களா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எல்லா மாநிலத்திலயும் இது நடக்குதுங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால அஜித் பவார் எடுத்துக்கங்க. முந்தின நாள் மோடி மேடையில பேசுறாரு. 70,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஊழலை எல்லாம் பாஜக பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு மேடையில தேவேந்திர பட்னவிஸ் வெளிப்படையா பேசுறாரு. ஜெயிலுக்கு போய் மாவாட்டுவாரு, சக்கி பீசிங் அப்படின்னு பேசுறாங்க. அடுத்த நாள் 24 மணி நேரத்துலங்க லெஸ் தென் 24 ஹவர்ஸ் அஜித் பவார் வந்து பிஜேபில சேர்றாரு. சேர்ந்த 2வது நாள் அவரை மனித புனிதர் ஆக்கி அவருக்கு பினான்ஸ் போர்ட்போலியோ வேற இவங்க குடுக்குறாங்க. 70,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாரு அப்படின்னு குற்றம் சாட்டி அதே நபர் கையில பினான்ஸ் போர்ட்போலியோ கொடுத்து அவர் அமைச்சராக்குறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் ஊழலை ஒழிக்கிறதா? இவங்களுடைய நோக்கம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துறது. அதுவும் குறிப்பாக தேர்தலுக்கு நெருக்கத்துல தான் இந்த பெரும்பாலான இடி ரெய்ட்ஸ் நடக்குது. இதுல எந்த எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் விதிவிலக்கு இல்ல, தமிழ்நாடு உட்பட. அப்போ உண்மையிலேயே ஊழல ஒழிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருந்ததா, இவ்ளோ வருஷத்துல இத்தனை கேசஸ் போட்டிருக்காங்களே, எதுலயாவது ஒண்ணுலயாவது இவங்க கன்விக்ஷன் வாங்கி கொடுத்து அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப இவங்களோட நோக்கம் அது இல்ல. ஏன்னா இருக்கிறதுலயே உலக மகா ஊழல் பெருச்சாளி பாஜக. இப்படி எதிர்க்கட்சி தலைவர்களை அச்சுறுத்தி, உருட்டி, மிரட்டி ஒண்ணு அவங்க கட்சியில சேர்த்துக்கணும். இல்ல அவங்க இருக்கக்கூடிய கட்சிகளே பிளக்கக்கூடிய அடியாள் வேலையை அவங்களுக்கு கொடுக்கணும், அசைன்மெண்ட் கொடுக்கணும். இல்ல இது எதுக்குமே அவங்க வந்து உட்படலைன்னா, அவங்கள ஜெயில்ல வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும். The process is the punishment. ட்ரையலும் நடத்த மாட்டாங்க, பெயிலும் கொடுக்க மாட்டாங்க. உள்ள வச்சு அலக்கழிப்பாங்க, உருட்டுவாங்க, மிரட்டுவாங்க. The process is the punishment. இன்னைக்கு இதெல்லாம் வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி மம்தா அதிரடியா களத்துல இறங்கி இருக்கிறாங்க. மற்ற மாநிலத்துல இருக்கிற முதல்வர்களுக்கு இப்படி அதிரடியா களத்துல இறங்குற தைரியம் இருக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப நிதானமா காமன் கூலா ஹேண்டில் பண்ணக்கூடியவர். எதற்குமே வந்து பதட்டப்பட மாட்டாரு. அதிரடியாலாம் அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. எதுவா இருந்தாலும் சிந்திச்சு, யோசிச்சு அவர் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த அடி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். ஆனா அது ஒரு பெரிய இடிய கொடுக்கும். சமீபத்துல இடி போட்ட டாஸ்மாக் வழக்குலயும் பார்த்தோம்ல. இஷ்டத்துக்கு ரெய்ட் பண்ணாங்க. 1000 கோடி ஊழல் அப்படின்னு பேசுனாங்க. கடைசியில என்னாச்சு? இடி ஆபீசர் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு. போதுமான ஆதாரங்கள் இல்லாம ஆகாஷ் பாஸ்கரன் வீடெல்லாம் நாங்க ரெய்ட் பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி 30,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இது ஒரு விதமான ஹேண்ட்லிங். ஆனா தமிழ்நாட்டை விட இப்ப பாஜக ஒரு குறி வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. வெளிப்படையா மோடி, அமித்ஷாவும் மேடையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுடைய அடுத்த குறி வெஸ்ட் பெங்கால். பீகாரை எப்படி கைப்பற்றணுமோ அதே மாதிரி அடுத்தது நாங்க வெஸ்ட் பெங்கால கையில எடுப்போம் அப்படின்னு வெளிப்படையா சவாலை விட்டு களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. அங்க மமதா கையில எடுத்த அதிரடி ரியாக்ஷன் தான் வேலை செய்யும். ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துது. ஏன்னா தேர்தல் நேரத்துல வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரைக்கும் எவ்வளவு வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் மூலமா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளரை நீக்கிட்டாங்க அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் செம்ம கடுப்புல இருக்கிறாங்க. மேடை மேடையாக போய் பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கோபத்தை, அவங்களுடைய விமர்சனத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்படி ஓப்பன் பொலிட்டிக்கல் வெண்டட்டாவோட பாஜக களத்துல இறங்கி இருக்கு. அதை எதிர்க்க நீயா நானான்னு பாத்துடலான்னு மமதாவும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி ஒரு பெரிய மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன்ஸா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்வா சாவா அப்படிங்கிற பிரச்சனையில இன்னைக்கு ஒரு பக்கம் பிஜேபி நிக்குது, ஒத்தையாளா ஒத்த மனுஷியா இன்னொரு பக்கம் மமதா பானர்ஜி நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணி பலம்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் அழுத்தம் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பிஜேபின்னு இருக்குது. இதை எல்லாத்தையும் சமாளிச்சு மமதா எப்படி வெளியில வரப்போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் வாட் எவர் said and done, one gutsy lady in Indian politics. Hats off to Mamata Banerjee. நன்றி, வணக்கம்.